குஜராத்திலிருந்து புறப்பட்ட பயணிகள் ரயில் ஒன்று ராஜஸ்தானில் சரக்கு ரயிலுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த ரயில் விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது பயணிகள் எவ்வாறு இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். குஜராத் மாநிலம் சபர்மதியிலிருந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட் வரை செல்லக்கூடிய அதிவேக ரயில் ஒன்று ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் அருகே இருக்கக்கூடிய மதர் எனும் ரயில் நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 1, 2, 5, 4, 8 என்ற எண் கொண்ட அந்த அதிவேக ரயிலானது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் அருகே இருக்கக்கூடிய மதர் என்னும் அந்த ரயில் நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த தடம் புரண்டலில் அந்த அதிவேக ரயிலினுடைய என்ஜின் மற்றும் 4 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தடம் புரண்டதற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்பது அதே டிராக்கில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் ஒன்றின் மீது மோதியதன் காரணமாகவே இந்த அதிவேக ரயிலுடைய என்ஜின் உட்பட 4 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சம்பவம் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் அங்கே சம்பவ இடத்திற்கு வந்து இந்த மீட்பு பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்திலே நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் அனைவரையும் அவர்கள் அழைத்து அந்த ரயில் நிலையத்திற்கு பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.